திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா பலிதம் இருக்கும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வருவதற்கு முன்னாடியே நீ இந்தந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு இந்த சோ கால்டு பெர்ஃபெக்ஷன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கான நபர்களாக இருக்கும்போது, அவர்களை அரவணைக்கக்கூடிய அந்த மனம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அதுக்கடுத்து பார்க்குறப்ப குழந்தைகள் கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க. அந்த வயதை தாண்டி தான் நீங்களும் வந்திருப்பீங்க இல்லையா? அப்ப இந்த வயசுல இப்படி இருக்கணும், இத்தனை கிளாஸஸ் நீ கத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய கனவுகளை மட்டும் அவங்க மேல திணிக்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் யாராவது சிம்ம ராசிக்காரங்க தந்தையாக இருந்தீங்க, தாயாக இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகளே உங்கள வந்து ஒரு வில்லனா பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்ப அமைய போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். உடல்நலம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு.